இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல நடத்தி செல்வார். எதுவும் நம்ம ஓட்டத்தை தடுக்காது. அல்லேலூயா. நாடு மாறும் வேளையிலும் சித்தம் செய்திட சொல்லமா. நாடு மாறும் வேளையிலும் சித்தம் செய்திட பாதை காட்டி என்று பாதை காட்டினீரே என்று தேவா உம்மை நான் என்று துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழுதிடுவே என்றென்றுமா நடத்திடுவே. கிருபைகளை பொழுதிடுவே என்றென்றுமா நடத்திடுவே. நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிற தேவனா இருக்கிறார். கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மை குறையப்படுவதில்லை. அவர் நமக்கு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிருக்க மாட்டார். நன்மை வழங்குவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நாம் நடத்தி செல்வார். ஆமென். தேவைகளை காட்டிலும் அவர் பெரியவரா இருக்கிறார். ஓ நம் பிரச்சனையை பார்க்கலாம் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. தடுமாற்றங்களை பார்க்கலாம் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. பிசாசு முடிஞ்சே சொல்லுவான், அந்த இடத்துல தேவன் ஆரம்பிப்பார். அது முடிவில் அது ஆரம்பமா இருக்கும். ஓ ஹல்லேலூயா. சொல்லாம ஆண்டவரே இதுவரைக்கும் கொண்டு வந்தீங்கப்பா, இனிமேல நடந்து செல்வீங்கப்பா. இதுவரைக்கும் எனக்கு உதவி செஞ்சீங்கப்பா. இதுவரைக்கும் என்னை உயர்த்தி வச்சுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் என்ன ஆசீர்வதிச்சீங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் என்னை பலப்படுத்தினீங்க ஆண்டவரே. ஓ இதுவரைக்கும் என்னை முன்னேற வைத்தீங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவர். தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே.
மூச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆமென் ஹல்லேலூயா. என்ன குறைவு வந்தாலும் சொல்லுங்க, என்ன குறைவு தான் நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆமென். என்ன குறைவு வந்தாலும் ஆண்டவரே நான் ஆராதிப்பேன்ப்பா. என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் பள்ளத்தை மேடாக்கி நீரே, திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாட்டி பள்ளத்தை மேடாக்கி நீரே, திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன்,
தேவைகளை பார்க்கிறோம் பெரியவர். ஆமென். விசுவாசம் சொல்லுங்களேன். ஆமென். அவருடைய காதுகள் கேட்க நீங்க எதை சொல்றீங்களோ அதையே செய்வார். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன விசுவாசிக்கிறீங்க அதுதான் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆமே. இப்ப என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க தேவைகளை பார்க்கலாம் ஆண்டவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலை பார்க்கலாம் இயேசு பெரியவர். உங்க பிரச்சனையை விட இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்க சாத்தானை விட உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். உங்களுக்கு சொல்லமா, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. பலவீனத்தை விட இயேசு பெரியவர். ஓ ஹல்லேலூயா. எது வந்தாலும் அவர் ஆராதிப்பேன், எது இருந்தாலும் ஆராதிப்பேன், எது இல்லாம போனாலும் ஆராதிப்பேன். அவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. சொல்லமா நன்றி 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 சொல்லமா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி அப்பா. மனுஷனுக்காக அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே நான் உமக்காக உம்மை ஆராதிப்பேன் எந்த வாழ்நாள் எல்லாம் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் எந்த வாழ்நாள் எல்லாரும் வாய்த்தர சொல்லுங்களேன். எந்த வாழ்நாள் எல்லாம் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்த வாழ்நாள் எல்லாம். இந்த ஜனத்திற்கு எதிரே உன்னை வெண்கால் அலங்கமாக வைப்பேன். இந்த ஜனத்திற்கு எதிரே உன்னை வெண்கால் அலங்கமாக வைப்பேன். இது வெண்கால் அலங்கமாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஓ நீ விழுவ, நீ தோற்று போவ, நீ அழிஞ்சு போவ, உங்களை அசைக்காதே. நீங்க வெண்கால அலங்கம். ஓ இந்த கல்லின் மேல் விழுகிற எவனோ நொறுங்கி போவான். இந்த கல்லின் மேல விழுகிற எவனோ நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி அழித்து போடும். அவன் இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி அழித்து போடும். ஓஹோ அவனை நசுக்கி அழித்து போடும். இந்த கல்லின் மேல் விழுகிற எவனோ நொறுங்கி போவான். இந்த கல்லின் மேல் விழுகிற எந்த வல்லமையும் நொறுங்கி போகும். இந்த கல்லின் மேல் விழுகிற எவனோ நொறுங்கி போகும். போதும் எனக்கு
நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எல்லாம் உண்மை சொல்லாமா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. எனக்கு நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமோ நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனோ நீதானையா, என்னுடைய தெய்வமோ நீதானையா. என்னுடைய உழைப்பை ஆபத்து பறித்து கொண்டாலோ என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பையாவது பறித்து கொண்டாலோ என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. மாதோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடலின் வழி தடுத்து விட்டாலும் பாதையோடு பண்ணும் தேவன் நீரே. கானானின் பயணத்திற்கு தடையில்லையே, பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடலின் வழி தடுத்து விட்டாலும் பாதையோடு பண்ணும் தேவன் நீரே. கானானின் பயணத்திற்கு தடையில்லை, கேட்டிடுவீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீரே. உள்ளுள்ள இடங்களில் கேட்டிடுவீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா.
விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமோ நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமோ நீதானையா. என்னுடைய உழைப்பை யாரும் பறித்து கொண்டாலோ என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை யாரும் பறித்து கொண்டாலோ என் தலை உயர்த்துபவர் நீதானையா. எனக்கு நீங்க போதும், எனக்கு நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. பார்வோனின் சேனைகள் என் தொடர்ந்தாலோ செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலோ பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்கிறே. கானானின் பயணத்துக்கு தடையில்லை. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலோ செங்கடல் என் வழி தடுத்து விட்டாலோ பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க. கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஓராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் என் ஜனம் எனக்கு எதிராய் ஒரு முறுத்தாலோ நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலோ நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. ஓராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலோ என் ஜனம் எனக்கு எதிராய் ஒரு முறுத்தாலோ நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலோ நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் தோலை துளிக்க செய்யும் தெய்வம் நீரே. அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே.
தொடர செய்வீரே. என்னுடைய உழைப்பை யார் வந்து பாரித்து கொண்டாலோ என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் பாரித்து கொண்டாலோ என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. விட்டா யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பட்டதா இருப்பதே நலம். சுவாசமுள்ள மனுஷன் நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். சுவாசமுள்ள மனுஷன் நம்புவதை விட்டுவிடுங்கள். ஓ, நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஓ ஹல்லேலூயா. நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். மனுஷரால் அல்ல, தேவனாலே வரும். கர்த்தராலே வரும். என்ன என் இரட்சகராலே வரும், என் மீட்பராலே வரும். ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எல்லாரும் சொல்லுங்களேன். எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவரா இருக்கீங்கப்பா. சொல்லாமா, நீர் எனக்கு போதுமானவர். சொல்லாமா, நீர் எனக்கு போதுமானவர். போதுமானவரே, வாய் திறந்து சொல்லுங்களேன். போதுமானவரே, போதுமானவர். நீங்க எங்களுக்கு போதுமானவர். ஆமென். நீரை வாய் திறந்து சொல்லுங்களேன். நீர் எனக்கு போதுமானவர். போதுமானவர். நீர் எனக்கு போதுமானவர். இன்மைக்கும் மறுமைக்கு வேண்டிய எல்லாமே இயேசுக்குள்ள இருக்கு. இன்மைக்கும் மறுமைக்கு வேண்டிய எல்லாமே இயேசுக்குள்ள இருக்கு, அவருக்குள்ள இருக்கு. சொல்லமா, இயேசுவே நீரே எனக்கு போதும்பா, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி. நல்ல கரங்க தட்டலாமா? ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு போதும்பா. கரங்க தட்டல, கரங்க நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். அவருடைய எனக்கு போதும். அவருடைய பிரசன்னம் எனக்கு போதும். ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. உமக்கு எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துறோம் ஆண்டவரே. நீரே எல்லாற்றுக்கு பாத்திரரா இருக்கிறீங்கப்பா. தாழ்த்தி கொடுக்குற தொடர்ந்து ஆண்டவர் நடத்த முடியாது செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும். தாழ்த்தி கொடுக்கு இதுவரைக்கும் நடத்துகிற தேவன் முடிவு பண்ணி நடத்துவீராக. ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நினைச்சே பார்க்க மாட்டோம். இந்த மாதத்துல, இந்த 9ஆம் மாசத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்திருக்கோம். ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை
எண்ணி முடியாத அதிசயங்கள் அவரை என்ன பண்ண போறாரு, நம்மளுக்கு செய்ய போறாரு. அதை நம்பிக்கையோடு என்ன பண்ணுங்க, நம்ம பாடணும். ஓகேவா? எல்லாருமே பாடுங்க. ஓகேவா? பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, எப்போது சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, எப்போது சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எப்போமே சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை. எப்போமே சொந்தமில்லை, எல்லாமே இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, எப்போது சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, எப்போது சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. ஆசீர்வாதம், இந்த ஐஸ்வர்யத்தை பத்தி பார்த்தோம். அல்லேலூயா. அது ஓரளவுக்கு முடிச்சுட்டு நினைக்கிறேன். அது பேசிட்டே இருக்கலாம். ரெண்டாவது, அதுல ரட்சிப்புல நமக்கு சுகத்தை பத்தி பார்க்கலாம். அல்லேலூயா. ரட்சிப்புல நம்மளுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு. ரட்சிப்பு என்பது உங்களை ரட்சிக்கிறது மாத்திரம் இல்லை. உங்களை இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டு நீங்க ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்காக இது வாழ்ந்து நீங்க பரலோகம் போவது மாத்திரம் அது இல்லை. அதுல ஐஸ்வர்யம் இருக்குது, சுகம் இருக்கு, வெற்றி இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, சமாதானம் இருக்கு. இப்படி எல்லாமே சேர்ந்த ஒரு கலவைதான் என்னது? ஆமே, ரட்சிப்பு. அல்லேலூயா. திருப்பி சாப்பாடு தான் போகுது இல்லைங்களா? சரி, இப்போ லெமன் ரைஸ்னா எப்படி இருக்கும்? அது புளிப்பா இருக்கும். வேற என்ன இருக்குமா? இருக்காது. இது பிரியாணினா சுவையா இருக்கும். என்ன இருக்கும்? அதுல புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கும். எல்லாமே சேர்ந்து இடம்பெறும் இருக்கும். ரட்சிப்பு என்பது அப்படிதான், எல்லாமே சேர்ந்து இருக்கும். அல்லேலூயா. அது எல்லாமே கலந்த கலவையாக உங்களுக்கு ஆசீர்வாதம் என்னும் பேர்ல உங்களுக்கு கொடுக்கப்படுது. அல்லேலூயா. இந்த பிரியாணிக்கு என்ன இருக்குது? எல்லாமே, எல்லா சுவையும் இருக்கு. ஆமேன், கலந்து இருக்கு. அதே மாதிரிதான் ரட்சிப்புக்குள்ள எல்லாமே கலந்துருக்கு. ஆமேன். தனித்தனியா பிரிக்க முடியாது. ரட்சிப்புல உங்களுக்கு சுகம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, நன்மை இருக்கு, எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. ஓகே, நம்ம இந்த வாரத்துல சில வாரங்களா பண்ணலாம், சுகத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். ஆமேன். அப்போ நம்ம சுகம் என்பது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சுகம் என்பது
பார்க்க சொல்ல, சுகம் என்பது ஒரு ஆசீர்வாதம். ஆமேன். ஆசீர்வாதம்னா பணம் மாத்திரம் இல்ல, சுகம் ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் சுகத்தையும் கொடுத்தார். ஆமேன். ஓகே, அந்த சுகம் நமக்கு வேணும்னா நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. 1 பேதுரு 5:8 நாம் பார்க்கும்போது 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளதா இருங்கள், வீழ்த்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராக பிசாசானவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அந்த எதிரி உங்களை எப்படியாவது நாசம் பண்ண வேண்டும், வியாதியை கொடுத்து, பலவீனத்தை கொடுத்து, நோயை கொடுத்து உங்களை எப்படி அழித்து விட வேண்டும் என்று கங்கனங்கிட்டு சுத்திட்டு இருக்கிறான். அவனை எழுத்து நிற்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன பண்ணணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வேதத்தை குறித்த, இந்த பைபிளை குறித்த, வசனத்தை குறித்த ஒரு தெளிந்த புத்தி நமக்கு இருக்க வேண்டும். ஆமேன். இந்த வசனத்தை குறித்த ஒரு தெளிந்த புத்தி நமக்கு இல்லை அப்படின்னா பிசாசு ஈஸியா நம்மள என்ன பண்ணுவான்? அழிச்சிடுவான். அல்லேலூயா. ரோமர் 12:2 பார்க்கும்போது, ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிராகிறாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்க மனம் வேத வசனத்தை கொண்டு புதிதாக்கப்பட வேண்டும். ஆமேன். இந்த வேத வசனத்துக்கு ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் உங்க வாழ்க்கையில் வேணும் என்றால் இந்த உங்க மனம் இந்த வேத வசனத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த பைபிள் எழுத வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்துக்குள்ள போய், உங்க மனதுக்குள்ள போய் ஒரு புது எண்ணங்களை கொண்டு வர வேண்டும், நல்ல சிந்தனையை கொண்டு வர வேண்டும். பைபிள் என்ன போட்டிருக்குது அப்படியே தெரிஞ்சிருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்று நம்ம என்ன செய்ய போறோம்னா, இது இந்த வாரத்தில் சில வாரங்களை பார்க்க போறோம். இன்று நம்ம இதுல இருந்து என்ன தவறுகள் இருக்குது நான் பார்க்க போறோம். வியாதியை குறித்த தவறான கருத்தை நாம என்ன பண்ண பார்க்க போறோம். அல்லேலூயா. சில புத்தகங்களை படித்து, சில ஆட்களை கேட்டு என்ன பண்ண சில விஷயங்கள் நம்ம எழுதி வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல என்ன தவறு அப்படிங்கன்னா, முதல்ல வியாதி உங்களுக்கு வருவது இயல்பான விஷயம். இது ஒரு தவறான கருத்து. வியாதி எனக்கு வருது இயல்பான விஷயம் தான்பா. வியாதி எனக்கு வருவது இயல்பானதான் என்பது ஒரு தவறான கருத்து. சரிங்களா? சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அது கோத்திரத்துல பலவீனப்பட்டவர்கள் ஒருவனும் இருந்தது இல்லை. ஹல்லேலூயா. திருப்பி படிக்கலாமா? அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் கோத்திரத்துல பலவீனப்பட்டவன் எப்போ வராங்கன்னா, வெள்ளியும் பொண்ணு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வரும்போது ஆண்டு சொல்றாரு, அவரோட கோத்திரத்துல பலவீனப்பட்ட ஒருவனும் இல்லை. அப்போ நம்ம தேவன் எதுக்கு அழைத்துக்கிறார்னா, பலவீனப்படுவதுக்கு அழைக்கல, நாம் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் அழைத்துக்கிறாரு. நம்ம கோத்திரத்துல, நம் வீட்டுல பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது பலவீனப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். வீட்டுல 5 பேர் கேட்டீங்கன்னா அதுல 5 பேருக்கும் பிரச்சனை. ஒரு தலைவலின்றாங்க, ஒருத்தர் கால் வலின்றாங்க, ஒருத்தர் வயிற்று வலின்றாங்க, ஒருத்தருக்கு உச்சந்தலைமை உள்ள கால் வரைக்கும் பிரச்சனையோடு சுத்தினுக்கிறாங்க. இல்லையா? இதெல்லாம் மாற வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் மாற வேண்டும். ஒருவேளை நாம் இந்த மெசேஜ் ஆரம்பிக்கும் போது வியாதியோடு ஆரம்பிக்கலாம், ஆனா மெசேஜ் முடிக்கும் போது உங்களுக்கு சுகத்தோட முடிப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். பொருளாதார ரீதியில நம்ம ஆரம்பிச்சோம். ஆண்டவர் ஆசீர்வாதம் பொருளாதார ரீதியில உங்களுக்கு கிடைக்குதுன்னு ஆரம்பிக்கிற மாதிரி என்ன பண்ணல இல்ல. முடிக்கும் போது எல்லாரும் கொஞ்சம் என்ன பண்றீங்க, முன்ன விட கொஞ்சம் என்ன முன்னுக்கு வந்திருக்கீங்க. அல்லேலூயா. முன்னுக்கு வந்திருக்கீங்க. நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டு புதுசா வீடு கொடுத்துக்கிறாரு. சரிங்களா? வீடு கொடுத்துக்கிறாரு. அது இது இல்லாம வீடு அது ஆண்டவர் யாரு போறான்னு தெரியல. காசு அக்கௌண்ட்ல எப்பெல்லாம் காசு இல்லையோ அப்பெல்லாம் என்ன பண்றாங்க, காசு போட்டுக்கிறாங்க. அப்போ தேவன் முன்னை விட இப்பொழுது முன்னுக்கு இப்போ துளிர்க்க ஆரம்பித்து இருக்குது வாழ்க்கையில. ஆமென். கொஞ்சம் ஒரு கையளவு மேகம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆமென்.
ஓகே, இது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இது அப்படியே நீங்க வந்து தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, அப்படி இதை விட்டுட்டீங்கன்னா கிடைக்காது. ஆமென். ஏற்கனவே சொன்னது புதுசு வந்துட்டேன்னா பழசு விட்டுறக்கூடாது. பழசு அப்படியே நீங்க என்ன பண்ண ஃபாலோ பண்ணணும். ஆமென். தேவனை நம்பணும். தேவன் தான் உங்க சோர்ஸ்ன்னு என்ன பண்ணணும், வைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தேவன் தினந்தோறும் வாக்குத்தத்தத்தை எடுத்து நீங்க பேசணும். அதாவது உங்களோட வாக்குத்தத்தத்தை விட வேத வார்த்தை எடுத்து நீங்க பேசும்போது அதுக்கு ரொம்ப வேல்யூவா இருக்குது. ஆமென். அது ரொம்ப சக்தி உள்ளதா இருக்குது. நீங்க பேசுவிட வாக்குத்தத்தத்தை எடுத்து பேசும்போது ரொம்ப சக்தி உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கும் தேவன் என்ன பண்ணுது, நீங்க வாளாக தலையா இருப்பா, நீ கீழாக மேலா இருப்பா வாக்குத்தத்தம் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்றால் நம்ம யாரு? மனுஷன் மாறுகிறவன். சரிங்களா? சொல்லுவால, பொல்லாதவரா நீங்களே, பொல்லாதவரா நீங்களே இந்த பிரப என்ன பண்ணுது பிள்ளைகளுக்கு நல்ல கூட. அவ பொல்லாதவராக நாமும் சில நல்லது செய்யறோம், சில கெட்ட செய்யறோம், நல்லது செய்யறோம், கெட்ட செய்யறோம், மாறி மாறி பேசுறதுல நம்ம வார்த்தையில அந்த அளவுக்கு ஜீவன் இல்லையா? இல்ல ஜீவனு. ஏன்? சூப்பர். ஆமா, ஒரு பக்கம் பயங்கரமா பேசுறோம், ஒரு பக்கம் பயங்கரமா பண்றோம், இந்த பக்கம் பேசுறோம். அப்ப நல்லதும் பேசுறோம், கெட்டதும் பேசுதல்ல. நான் வாயின் வார்த்தையில ஜீவன் கம்மியா இருக்கு. ஆனால் தேவன் நல்லது மாத்திரம் பேசுறாரு. அவர் பேசுற வார்த்தை எடுத்து பேசுனா அது பரிபூர்ண ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. உயிர் இருக்கு. நம்ம உயிர் கொஞ்சம் வாடி வதங்கி சொங்கி கிடக்குது. தேவனுடைய ஜீவன் நல்ல உயிரா இருக்குதால அதை எடுத்து நீங்க பேசும்போது உங்க வாழ்க்கை வேலை செய்யும். ஆமென். அல்லேலூயா. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்மளது பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து 5 நாள் பொறுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு வெண்டைக்காய் தான், ஆனா பாக்குறதுக்கு அப்படியே வளைஞ்சு கிடக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்காது. ஆனா ஆண்டவர் எப்படின்னா அப்படியே மரத்தை அப்படி செடி அப்படியே பிக்கிற மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அல்லையா? தேவ வார்த்தை எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்க அதை எடுத்துட்டு பயன்படுத்துறோம். நான் நல்லா இருப்பேன் சொல்றதை விட தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படியே குறைவால் நிறைவாக்குவா சொல்றதுல ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. அப்போ அதை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. ஓகே, ரைட். அப்போ என்ன போட்டிருக்குன்னா 45 லட்சம் ஜனங்களே புறப்பட்டு வராங்க. அவர்கள வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஆமென். ஏனென்றால் தேவன் அழைப்பை கேட்டு வந்தவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அப்போ நான் வியாதியில் இருக்க அவசியம் இல்ல. வியாதி ஒண்ணு பொதுவானது ஒண்ணு இதெல்லாம் வரும்னா அது மற்றவங்களுக்கு வரலாம். தேவ அழைப்பை பெற்றுக்கொண்ட வந்த நமக்கு வியாதிகள் வரக்கூடாது. அல்லேலூயா. பலவீனம் வரக்கூடாது. ஒருவேளை இப்போது பலவீனமா இருக்கலாம். நீங்க அறியாமையில வியாதி நமக்கு வரலாம், வயசாகும் போது வியாதி வரலாம் அப்படின்னு நினைக்கிறதால வியாதி வந்திருக்கலாம். ஆனா இப்போது உங்க சிந்தனையை, உங்க மனதை நீங்க மாற்ற வேண்டும். ஏனென்றால் வியாதி எனக்கு வராது இயல்பான விஷயம் அல்ல, தவறான கருத்து. ஆமென். நான் சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது. ஆமென். ஏனென்றால் என்னுடைய கோத்திரத்துல பலவீனப்பட்ட ஒருவனும் இல்லை. ஆமென். இரண்டாவது என்னென்ன தவறான கருத்து கேட்டா, வியாதி தேவனிடத்தில் வருகிறது. அல்லேலூயா. ஆமென். அது தவறான, கடவுள் நம்ம வியாதியை கொடுத்து சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்றது தவறான. ஏனால் வியாதியை கொடுப்பதற்கு தேவன்கிட்ட வியாதி இல்ல. ஆமென். உலகத்தான வியாதி இருப்பதற்கு அர்த்தம் இருக்கு. அவர்கள் ஆண்டவர் வரல, நம்ம ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறதுனால நமக்கு ஆண்டவர் வியாதியை நமக்கு கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. தேவன் வியாதியை தருகிறார் அல்ல அனுமதிக்கிறார் என்ற தவறான எண்ணம் அவள் ஆழமா பதிந்திருப்பதால அவங்க என்ன பண்ண அதுல இருந்து வெளிவர முயற்சி செய்வதில்லை. தேவனே கொடுக்குதுன்னு சொல்றதால அது ஜெபித்து வெளிவரதுக்கு என்ன பண்ண யோசிக்கிறாங்க. தேவன் கொடுத்ததுங்க அப்படின்னா வெளியே வருவாங்களா? அவங்க மனசுக்கு ஐயோ தேவன் கொடுத்ததுனால. அப்ப வியாதியை தேவன் கொடுப்பது இல்லை. பக்கஸ் சொல்ல, வியாதியை தேவன் கொடுப்பது இல்லை, கொடுக்க மாட்டாரு. ஆமென். வியாதியை கொடுப்ப இல்லை. ஏன்னா தவறான எண்ணங்கள் தவறான விளைச்சல் வாழ்க்கையில கொடுக்குது. எண்ணங்கள் விதைகள், நம்ம எண்ணங்களை விதை, விசுவாசம் தான் அதை முளைப்பிக்கிறது. ஆமென். அப்ப எண்ணங்கள் விதை என்றால் விசுவாசமே விளைச்சல். என்ன கொண்டு வச்சுக்கிறோம்னா தேவன் கொடுக்குறாங்க வியாதிய. எல்லாரும் உலக மனுஷனா பிறந்தா ஏதாவது வியாதி பலம் வந்த இந்த எண்ணங்கள் தான் உங்க விளைச்சலாய் மாறி உங்களுக்கு வியாதிய, உங்க நோயை இழுக்குது. தேவன் வியாதியை கொடுப்பதற்காக மனிதனை படைக்கல,
ஆதாமுக்கு எந்த வியாதியுமே இல்ல. ஆமென். அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போக வேண்டும் என்றுதான் தேவன் என்ன பண்றாரு, 2 ஆண்டுக்கு முன்பு உலகத்தில் வந்து ரத்த சிந்தி மரிச்சு எங்க தோத்தாரோ ஆதாம் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஜெயிச்சு நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுத்துக்கிறாரு. ஆமென். நமக்கு சுகத்தை எல்லா ஆரோக்கியத்தை, ஆமென். சுகத்தோடு வாழறதை விட ஆரோக்கியத்தோடு வாழணும், அதான் முக்கியம். சுகத்தோடு வாழறது என்ன அர்த்தம்? வியாதி வந்து சோகமாகிறது, வியாதி வந்து சோகம், இதுக்கு அழைக்கல. ஆரோக்கியம் என்ன அர்த்தம்? வியாதி இல்லாம வாழ்க்கை. அல்லையா? சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. அப்பாடி டாக்டருக்கு எல்லாம் போற காசெல்லாம் மிச்சமாகுது, இந்த மருந்து கடைக்கு போறதெல்லாம் காசெல்லாம் மிச்சமாகுது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் சுகத்தை விரும்புறது மாத்திரமல்ல, தேவன் சுகத்துக்காக அழைக்கல, தேவன் உங்க ஆரோக்கியத்தை அழைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் சுகப்படுத்தணும்னு சொல்லி வரல, தேவன் சுகப்படுத்தி மீண்டுமாக பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கொடுக்க வந்துகிறாரு. ஆமென். மாறி மாறி சுகம், அப்புறம் திருப்பி வியாதி, இப்படி மாறி மாறி இல்ல, உங்களுக்கு ஆரோக்கியம். ஹல்லேலூயா. அப்போ உங்க எண்ணங்கள்ல தவறானது இருக்குதுன்னா விளைச்சலும் தவறாக தான் இருக்கும். ஆமென். தவறான எண்ணங்கள் தவறான விளைச்சல்களை பிறப்பிக்கும். விசுவாசம் எண்ணங்களின் விளைவே. உங்கள் விசுவாசம் தான் உங்களுடைய எண்ணங்கள் விளைவு. ஆமென். எதை விசுவாசிக்கிறீங்களோ அத எண்ணங்கள் இருக்கிறதால அதான் உங்க வாழ்க்கையில வருது. ஆமென். சொல்லுவாங்க, இத பாரு மழை பெய்ய போது பாரு, ஜுரம் வரும் பாரு, இப்ப கொசுல வரும் பாரு, இப்ப டெங்கு எல்லாம் பரவும் பாரு, பாரு கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த மாசம் அந்த மழை அப்படியே வெயில் முடிஞ்சு மழை போற டைம்ல எனக்கு எப்படியோ தெரியலப்பா, அப்படியே நான் படுத்துக்கிறேன் 15 நாள், அப்படியே நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் உங்க விதை, உங்க வார்த்தை, உங்க எண்ணங்கள்ல விதை. இது எண்ணங்கள் இருக்கிறதுனால அப்படியா உன் வாழ்க்கையில வருது. ஆமென். சொல்லுவோம் சிலரு, சொந்தக்கார வீட்டுக்கு வந்துட்டு போனாலே உடனே எனக்கு வியாதி பிடிச்சிடும், உடனே பலன் ஆயிட்டு போயிடுவேன். இது சொன்னீங்கன்னா இதுதான் எண்ணங்கள். இந்த விதையை விதைக்கிறதுனால நிச்சயமா உங்க வீட்டுக்கு வந்து சும்மா வந்துட்டு போனாலுமே நீங்க பலனா மாறுவீங்க. சில கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க வந்தாலே ஏதோ ஆயிடுதுங்கன்றாங்க. இது அவங்க வந்தா ஆகுறது இல்ல, எதனால ஆகுது? எண்ணம் கொண்டிருக்கீங்க, அல்ல எண்ணங்களை விசுவாசிக்கிறீங்க. அவங்க வந்தா ஆகும், இவங்க வந்தா இது ஆயிடும், இவங்க வந்தா பூனை குறுக்கால போனவன் ஆயிடும், எருமம் படுதல் போனவன் ஆயிடும், இப்படி எலி ஒண்ணு கத்துனா இல்ல என்னது இந்த பல்லி சவுண்டு போட்டா, இப்படி தவறான எண்ணங்கள் தான் உங்களுக்கு வியாதியை உங்களுக்கு வாழ்க்கையில வர வைக்குது. ஆமென். தேவன் எந்த அப்பா அம்மாவும் தன் பிள்ளைகளை என்ன பண்றதுல வியாதியை கொடுக்கிறது இல்ல. ஆமென். நம்முடைய தகப்பன் நம்முடைய உண்மையான நல்ல தகப்பன் இருக்கிறதுனால நமக்கு வியாதிய, நமக்கு கஷ்டத்தை, நம் நோயை நமக்கு தேவன் கொடுப்பது இல்ல, அது வெளிவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க சரியான வசனத்தை பெற்று சரியான எண்ணங்கள் உடையவர்களாக நீ மாறுவீர்கள் என்றால் அது சரியான விசுவாசம் வாழ்க்கையில பிறப்பிக்கும். யாக்கோபு 1:17 பாத்தீங்கன்னா, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உருவாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல ஈவுகள் தான் என்ன பண்றது? பரலோகத்திலிருந்து வருகிறது. ஆமென். நல்ல தகப்பனால தேவனிடம் இருந்து நல்லதா வரும் தவிர கெட்டது வராது. ஆமென். மூன்றாவது, வியாதி இருப்பது தேவனுடைய சித்தம். நான் வியாதியில் இருப்பது தேவனுடைய சித்தம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா வியாதி இருக்கு தேவன் சித்தம் இல்ல. ஆமென். ஆதாரமாக அப்போஸ்தலர் 10:38 எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுட்டித்திருந்தார். ஆமென். அப்போ பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுட்டித்திருந்தார். அப்போ பிசாசின் வல்லமையில நான் சிக்கிக்கிட்டேன்னா நமக்கு பலவீனங்கள் வர ஆரம்பிக்குது. அப்ப பலவீனத்தை கொடுக்குது யாரு? பிசாசு. இங்க போட்டிருக்குல்ல, என்ன போட்டிருக்கு? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். ஆமென். அப்போ குணமாக்க பிசாசா எதை கொடுக்கிறான்? பலவீனத்தை கொடுக்கிறான். பிசாசா வியாதியை கொடுக்கிறான். பிசாசா கெட்டதை கொடுக்கிறான். அதை குணமாக்குவதற்காக இயேசு என்ன பண்ணார்? உலகத்தை சுற்றி திரிந்தார். அப்ப பிதா நான் வியாதியை கொடுக்கிறாருன்னா குமார் என்ன பண்ணுவாரு? சுகப்படுத்துவாரா?
இல்ல சுகப்படுத்துறாரு, இல்ல அவர் எண்ணம். இப்போ நீங்க சொன்னது இது கரெக்ட் தான். அது பிதா குமார் சுகப்படுத்துறாரு. அப்ப அப்பா வந்து வியாதியை கொடுத்து பையன் வந்து சுகப்படுத்துவாரா இல்லையே? அப்ப அப்பாவும் பிள்ளை ஒண்ணு தானே. அப்போ குமாரன் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிதாவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கத்தான் விரும்புகிறாரு. அல்லேலூயா. இப்ப அப்பா வந்து கெட்டதுக்கு அப்பா தேவன் வந்து உங்களுக்கு வியாதியை கொடுக்கிறாருன்னா, கர்த்தர் வியாதியை கொடுக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவ சுகமாக்க அவசியம் இல்லையே. பிதா வியாதியை கொடுக்கிறாரு உங்களுக்குன்னா இயேசு கிறிஸ்து உங்க சுகப்படுத்த மாட்டார். ஏன்னா என் அப்பா உங்களுக்கு வியாதி கொடுக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து உங்க சுகத்தை கொடுக்க என்ன அர்த்தம் கேட்டா, எங்க அப்பா உங்களுக்கு வியாதியை கொடுக்கல, பிசாசா வியாதியை கொடுக்குது. அப்ப வியாதி பிதாவின் இடத்துல வரல, யார்கிட்ட வருது? பிசாசு கிட்ட தான் வருது. உங்களுக்கு அடிக்கடி வியாதி வருதா? நீ யோசிச்சு பாருங்க, இந்த பிசாசு கொடுக்கிற வியாதி எப்படின்னா, என் வாயு மூலியமாக சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த அம்மாவாசை ஆனா என்ன தரலங்க, அப்படியே என்ன பண்ணும் ஒரு மாதிரி ஆயிடுவேன்னுவாங்க. சார் சொல்லுவாங்க, இந்த ஆடி மாசம் ஆனோடனே எனக்கு ஏதாவது ஒரு பலன் வந்துருங்க அப்படின்னுவாங்க. இதெல்லாம் பிசாசு உங்க வாயை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற வியாதிகள். தேவன் கொடுக்கிறது இல்ல, தேவ சித்தமும் இல்ல. நீ உங்க சித்தத்தின்படி நீங்கள் பேசுறதாலதான், நீங்க சொல்றதாலதான், நினைக்கிறதாலதான், இது தவறான வார்த்தையை பேசுறதால வியாதிகள் வருது தவிர தேவன் வியாதியை கொடுப்பது இல்ல. வியாதி பொதுவானது உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்ல. வியாதி தேவனிடத்தில் வருதும் இல்ல. அல்லேலூயா. நாலாவது பாத்தீங்கன்னா, தேவனே வியாதியை கொடுத்து அது சுகமும் படுத்துறார். சொல்லுவாங்களே, புள்ளி என்ன பண்ண ஆட்டிட்டு கிள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஆட்டவும் செய்யற. அது மாதிரி தேவன் நம்ம செய்வோம், ஆனா தேவன் அப்படி செய்யறது இல்லை. இது அதுக்கு அது யாக்கோபு 1:17 அதுவும் பார்க்கலாம். அவர்தான் மாறுபாடு இல்ல, மாத்தி மாத்தி செய்ய மாட்டார். நம்ம மாத்தி மாத்தி செய்வோம். டக்குன்னு காசு அரேனுவோம், டக்குனு காசு இல்லைன்றுவோம், வீட்டு வாப்பா இன்னைக்குன்னுவோம், டப்புன்னு தோணும் ஐயா வராதப்பா நானே வெளியே போறேன் பண்ணுவோம். ஏதாவது ஒண்ணு மாத்திக்கினே இருப்போம். ஆண்டவர் என்ன மாத்த மாட்டாரு. பாத்தீங்கன்னா, யாரு அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நீளும் இல்லை. ஆமென். அவர் மாற மாட்டாரு. வியாதியை கொடுத்து திரும்பி சுகத்தை மாறி மாறி செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. அப்போ வியாதியை தேவன் கொடுத்து அதை சுகமும் படுத்த தேவன் அல்ல, வியாதியை கொடுத்து சுகமாக்குறவா இருக்க முடியாது. என்றால் வியாதியை பிசாசு கொடுக்கிறவன். அல்லேலூயா. அடுத்ததாக ஐந்தாவது, வியாதி மனிதனை மாற்றுகிறது, வியாதிப்பட்டவர்கள் மாறி இருக்கிறார்கள். வியாதியை கொடுத்து கடவுள் ஒருத்தரை மாத்துறாரு பார் சொல்லுவாங்க சில ஆட்கள்லாம். வியாதி வருதா, உன் ஆண்டு என்ன பண்றாரு, இந்த வியாதியை கொடுத்து உன்னை சரி பண்றாரு. வியாதியை கொடுத்து ஆண்டு என்ன பண்ண உனக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கிறாரு. வியாதியை கொடுத்து ஏதாவது என்ன பண்ண உன்னை புடமுடுறாரு. இப்படி என்னென்னவோ என்ன பண்ணுவாங்க, டேன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் தேவன் வியாதியை கொடுத்து என்ன பண்ற மாத்துறது இல்ல. அப்படி மாத்துனதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே ஜிஹெச்ல வெளியே வர எல்லாருமே நல்லவர்களா வெளியே வரணும். ஆனா யாரும் வெளியே வரலையே. வியாதியை கொடுத்தா மாத்தணும்னா ஜிஹெச் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியே வரவங்க எல்லாம் பரிசுவான்களாக, அப்பா இன்னும் பாவமே செய்ய மாட்டேன், தப்பே செய்ய மாட்டேன், ஒழுங்கு பிள்ளையா இருப்பேன்னு அப்படி வெளியே வராங்களா? வெறுமை யோசிச்சு வரான். இதுக்கெல்லாம் காரணம் அவதான். இந்த மாதிரி ஆக்குறதுக்கு அவதான். அவன் போய் என்ன பண்ணணும், நல்ல வார்த்தை கேட்கணும் அப்படின்னு வெறியோட தான் வெளியே வராங்க. அப்போ தேவ என்ன பண்றதுல வியாதியை கொடுத்து மனிதனை மாற்றும் இல்ல. ஆமென். ஏசு ரத்தம் சிந்தி அப்படி வியாதியை கொடுத்து மனுஷனை மாத்தணும்னா ஏசு ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென். எண்ணங்கள் மாறணும், மைண்ட்ல எண்ணங்கள் மாறணும். ஆண்ட வியாதியை கொடுத்து பலவீனத்தை கொடுத்து யாரையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி மாட்டணும்னா தேவன் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமோ இல்ல. எதை கொண்டு மாத்துறாருன்னா தேவனுடைய வார்த்தையினால் தான் மனிதனுடைய மனதை மாற்றுறத தவிர தேவன் வியாதி மூலமாக மனிதனை மாற்றுவது இல்லை. அல்லேலூயா. சங்கீதம் 138:2 எடுத்துக்கொள்வோம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. எதை மகிமைப்படுத்துகிறார்னா சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை தான் தேவன் மகிமைப்படுத்துகிறாரு. வார்த்தையின் மூலமாக தான் தேவன் எதை செய்தாலும் செய்வார் தவிர வியாதியின் மூலமா செய்ய மாட்டாரு. ஹல்லேலூயா. வியாதிப்பட்ட நேரத்துல அவர் கேட்ட வார்த்தையை அவர் மாற்றி இருக்கலாம். ஆனா
வியாதிகள் பலவீனங்கள் ஒருத்தனை புடமிடாது. ஆமென். தேவ வார்த்தை தான் ஒருத்தனை புடமிடும். தேவ வார்த்தை கொண்டுதான் பேசுவார் தவிர வியாதியை கொண்டு தேவன் பேசுவது இல்ல. ஆமென். வியாதியை கொண்டு தேவன் பேசுறது இல்ல. அவருடைய வார்த்தை தான் உங்களை மாற்றும். ஆமென். எதை மாத்தோம்? தேவனுடைய வார்த்தை. வியாதியை கொடுத்தோ இல்ல வியாதி இப்படி யாரும் என்ன பண்றது? ஆண்டவரே மாற்றுவது இல்ல. அப்படி மாத்தினா அப்படி கேட்டினா இந்த பார்வோன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட 10 என்ன பண்ணுது? பிரச்சனை வருது, வாதைகள் வருது, உடம்பெல்லாம் கொப்பளம் ஆகுது, வியாதி வருது, எரிப்பந்தம் வருது. அவன் மாறினானா? அவன் சரியான ஆயிட்டான். திருப்பியும் இருதயம் கடினப்பட்டு திருப்பி போக விட மாட்டேன்ட்டான். அப்ப வியாதி அந்த சமயத்துல கொஞ்ச நேரத்துக்கு அவனுக்கு உணர்த்துதான் இருக்கும். ஆனா டைம் ஆக ஆக திருப்பி பழைய மனுஷனா மாறிடுவான். அப்ப எதுதான் மனுஷன் மாத்துனா? தேவனுடைய வார்த்தை தான் ஒருத்தனை மாத்துவே தவிர வியாதி ஒருத்தனை மாத்தாது. அல்லேலூயா. அப்ப வியாதியை கொண்டு தேவன் யாரையும் மாற்றுவது இல்லை. ஆமென். வியாதி மனிதனை புடமிடுகுதுன்றாங்க. அதுவும் தவறானது. 105:19 சங்கீதம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற மட்டும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென். எது புடமிடுதா? அவருடைய வசனம். தேவனுடைய வசனம் தான் நம்மளை புடமிட்டு நம்மளை மாற்றுறதை தவிர வியாதி நம்மை புடமிட்டு மாட்ட போகிறது இல்லை. ஆமென். அந்த வல்லமை அந்த சக்தி வியாதிகளுக்கு இல்லை. அப்போ நம்மளை எது புடமிடுது? வசனம் தான். வசனம் தான் நம்ம புடமிட்டு மாத்த தவிர வியாதியை கொண்டு இவனை ஒரு வியாதியை கொடுத்து இல்ல டைஃபாய்டை கொடுத்து இல்ல வேற ஏதாவது ஒரு வியாதியை கொடுத்து இவனை மாத்தி புடமிட்டு இவனை ஒழுங்காக்கி இவனை சரி பண்ண வேண்டிய அவசியம் ஆண்டவருக்கு இல்ல. ஏன்னா அதை விட சக்தி உள்ள வார்த்தை தேவங்கிட்ட இருக்கு. தேவனுடைய வார்த்தை தான் வாழ்க்கையை மாத்தும் தவிர வியாதி உங்களை மாத்த போகிறது இல்ல. அதனால தேவன் வியாதியை கொடுத்து உங்களை புடமிட போகிறது இல்ல. ஆமென். ஏனால் தேவன் அப்படி செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா மகா வல்லமை உள்ளது, மகா சக்தி உள்ளது தேவனுடைய வார்த்தை. அப்பேற்பட்ட வார்த்தை உங்களோடு இருக்கும் போது இந்த சாதாரண இந்த வியாதியை வைத்துக் கொண்டு தேவன் உங்களை புடமிட மாட்டாரு. அப்ப வியாதியை தேவனே கொடுப்பது இல்ல. ஓகே, இன்னும் கொஞ்சம் டீப்பா போக போறோம். ஓகேங்களா? 7வது, நான் பாவம் செய்தேன் ஆகியால் வியாதி எனக்கு சுகமாகாது. இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. ஓகேங்களா? நான் பாவம் செஞ்சுட்டேங்க, நான் அநியாயம் பண்ணிட்டேங்க, அதனால வியாதி எனக்கு சுகமாகாதுன்னு எண்ணம் ஒண்ணு இருக்கு. யாக்கோபு 5:14-15 எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு 5:14-15 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். 15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அவன் பாவம் செய்தானால் அவனுக்கு அது மன்னிக்கப்படும். ஆமென். அப்ப என்ன சொல்றாரு இடத்துல? ஒரு வியாதியா இருந்தா என்ன பண்ணுங்க? மூப்பர்களை கூப்பிட்டு அழைத்து நீங்க என்ன பண்ண? ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம் முதல்ல என்ன பண்ணுமா? பிணியாலே ரட்சி சுகப்படுத்தும். சுகப்படுத்த பிறகு ரெண்டா என்ன பண்ணும்? அவனுடைய பாவங்களை அவனுக்கு மன்னிக்கும். ஆமென். பாவத்தை மன்னிக்கப்பட்டாலே அவன் சுகம் அடைஞ்சிருவான். இல்ல சுகம் அடைய என்ன அர்த்தம்னா அவன் பாவம் மன்னிக்கப்படும் அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நான் பாவம் செஞ்சுட்டேங்க, நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், நான் உண்மை பாவம் செஞ்சு உண்மை பாவம் செய்தால் வியாதி வரும். உண்மைதான், கரெக்டு தான். வியாதி அவன் பாவத்தை விடாத வரைக்கும் அந்த வியாதியினுடைய ஆளுகை அவன் இருக்கதான் செய்யும். ஆனால் இவன் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் பாவம் செஞ்சுட்டப்பா, என்னை மாற்றுங்கப்பா சொன்ன உடனே பாவம் மாத்திரம் மன்னிக்கப்படல, இல்ல வியாதி மாத்திரம் மாற்றப்படல, வியாதியோடு சேர்ந்து மன்னிப்பு கேட்டதால அவன் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படுது. ஆமென். பாவம் மன்னிக்கப்படும் போது வியாதி மன்னிக்கப்படுது. வியாதி அவனுக்கு போகும்போது பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ பாவம் செஞ்சதால ஆண்டு பாவத்தை மட்டும் மன்னிச்சிட்டாரு, வியாதி நீக்க மாட்டா சொல்ல முடியாது. வேத சொல்லுது, உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுனால் வியாதியும் மாறும். வியாதி மாறிச்சுன்னா பாவம் மன்னிக்கப்படும். நீங்க என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே வியாதி சரியாதுக்கு ஜெபம் பண்ணாம அந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவர் ஜெபம் பண்ணீங்கன்னா
பாவத்தோடு சேர்ந்து பாவத்துக்கு பின்னாடி கிரியை செய்கிற அந்த வியாதியும் உங்களை விட்டு போகும். அல்லேலூயா. நான் சொல்ல, ஆண்டு சொல்றார். அல்லேலூயா. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். ஐயோ பாவம் செஞ்சாலும் வியாதி வருதுன்னு சொல்ல, இது வைத்துக் கொண்டு பிசாசு உங்களால வஞ்சிப்பா. நீங்க ஒரு பாவம் செய்யலாம், நீங்க பாவம் செஞ்சிருக்கலாம், இல்ல முன்னோர்கள் பாவம் செஞ்சிருக்கலாம், இல்ல மூதாதையர் பாவம், அந்த பாவ விளைவு இல்ல வராது. நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா தேவன் உங்களை காப்பாற்றுவாரு. அல்லேலூயா. இப்போ கோராகின் புத்திரன் என்ன பண்றாங்கன்னா, தேவ விரோதமாக மோசே விரோதமாக பாவம் செய்யறாங்க. பாவம் செய்து அந்த அக்கினி வந்து அப்படியே விழுங்கி வெள்ள பூமிக்குள்ள போயிடுறாங்க. அதனால இந்த கோராகின் ஆசாரியர் கூட்டமா இருந்த லேவி கூட்டமா இருந்தா கூட இவங்களை ஏற்றுக்கொள்ளல. பல நூற்றாண்டுகள் இவங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஆசாரியத்துக்குள்ளேயும் கொண்டு வரல. ஆனால் சாமுவேல் வந்து என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம் வந்தா கூட எந்த வம்சம்னா கோராகின் வம்சம். கோராகின் வம்சமா இருக்கிறவன் யாரும் ஆளுக்கு வரக்கூடாது. ஆனால் சாமுவேல் ஒழுங்கா இருந்தால, பயபக்தியா இருந்தால, கோராகின் புத்திரருக்கு மோசேக்கு மாத்திரமல்ல தேவன் தான் நியாயத்தை கொடுத்தாரு. ஆனாலும் இந்த சாமுவேல் ஒழுங்கா இருந்தால அவன் என்ன பண்ண, ஆண்டவர் ஆசாரியப்ப நியமித்து தீர்க்கதரிசியாகவும் ராஜாக்கு அபிஷேகம் பண்ணுகிற நியாயாதிபதியா மாறி அவங்களுடைய பிள்ளைகளாகிய கோராகின் புத்திரர்கள் சங்கீதங்களை பாடுவாங்க. பாத்தீங்கன்னா கோராகின் புத்திரர்களால் எழுதப்பட்ட பாடப்பட்ட சங்கீதம். இவர்கள் வாசலுக்குள்ள நுழையக்கூடாதவளா இருந்தாங்க. ஆனாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு மனுஷன், சாமுவேல் மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயந்து தன் கூட ஆசாரிய பிள்ளைகள்லாம் தவறான காரியம் செய்யும் போது, தவறு யார தேவன் உயர்த்துவார சீக்கிரம்னா, தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லாத இடத்துல தவறு செய்யாது இருப்பதை காட்டிலும், தவறு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தும் யார் தவறு செய்யாம இருக்கிறாங்களோ அவரை தேவன் சீக்கிரம் உயர்த்துவாரு. அல்லேலூயா. யோசேப்புக்கு தவறு செய்ய அதே வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் யோசேப்பு ஏன் உயர்த்தினார்னா, தவறு செய்ய வாய்ப்பு இருக்குப்பா. சொல்லுவாங்க, திருடுவதற்கு நிறைய வாய்ப்பு இல்லாதனால நிறைய பேர் திருடாம இருக்கிறாங்க. திருடுறதுக்கு வாய்ப்பே இல்லாதனால திருடாங்க. அதாவது பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாதனால பாவம் செய்யாம இருக்கிறாங்க. ஒருவேளை பாவம் செய்வதற்கோ திருடுவதற்கோ வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, 100% திருடிடுவாங்களாம், பாவம் செஞ்சிடுவாங்களாம். ஆனா யோசேப்பு அப்படி செய்யல. இங்க சாமுவேல் பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் ஆசாரிய பிள்ளைகள் எல்லாம் தவறு செஞ்ச பட்சத்துல சாமுவேல், கோராகின் வம்சத்தில் வந்த சாமுவேல் பாவம் செய்யாதனால அந்த கோராகின் வம்சத்தை ஆசீர்வதித்தாரு. அதனால மூதாதையர் செய்த பாவம் உங்களுக்கு வராது. ஏன் நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா உங்க நன்மை தான் வரும். அது சொல்ல வரேன். அல்லேலூயா. அப்ப பயப்பட வேணாம். வியாதியை குறித்து நான் பாவம் செஞ்சுட்டே பயப்பட வேணாம். என் அப்பா பாவம் செஞ்சா பயப்பட வேணாம். எங்களுடைய வம்சத்துல யாரா பாவம் செஞ்சா பயப்பட வேணாம். இயேசு ரத்தம் சகல பாவத்தையும் சகல வியாதிகள் மாட்டி உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆமென். உங்களுக்கு வியாதிகள் வரப்போகிறது இல்லை நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா. ஆனா ஊர்ல அக்கிரமம்லாம் பண்ணிட்டு நான் ஏசா புள்ள அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்தான். அல்லேலூயா. எல்லா அக்கிரமும் அராஜகம் எல்லாம் பண்ணிட்டு சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்ல புள்ள மாதிரி உட்கார், ஆண்டவரே 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 பண்றதெல்லாம் அக்கிரமம், இங்க பண்றது ஆண்டவர் ஆண்டவரா போயிட்டு வா, மன்னிப்பு கேட்டுவான். அப்போ ஆண்டவர் பண்றது இல்ல, ஒதுக்குறது இல்ல. ஆண்டவர் மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் மாத்துறாரு. அல்லேலூயா. ஓகே. 8வது வந்து என் பாவம் மன்னிக்கப்பட்டது, ஆனால் வியாதி என்பது வேறு, அது என்னிடத்துல இருக்கும் சொல்றாங்க. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுப்பா, மன்னிச்சுட்டு ஆண்டவர், ஆனா இந்த வியாதி என்கிட்ட தான் இருக்கும், அது போகாது அப்படி என்ன பண்றாங்க சொல்றாங்க. 103 சங்கீதம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவன் அக்கிரமம் எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஆமென். திருப்பி படிக்கலாம் ஒரு தடவை. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்போ அக்கிரமத்தை மன்னிக்கிறார்னா உன் நோய்களையும் குணமாக்குகிறாரு. அல்லேலூயா. பார்க்க சொல்லுங்க. அக்கிரமத்தை மன்னிக்கிறார்னா, நீ அக்கிரமம் பண்ணல, அந்த அக்கிரமத்துல மன்னிக்கிறார்னா உன் நோயையுமே குணமாக்குறாரு. சொன்ன என்ன அக்கிரமம் பண்ணா பாவன், ஆனா பரவாயில்லப்பா தேவனோட மன்னிப்பு கேட்டனா, அந்த மகா தயவுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன் உங்களுடைய என்ன பண்ண, உங்களை அக்கிரமம் எல்லாம் மன்னித்து
ஏன்னா அக்கிரமத்துகளுக்கும் நோய்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆமே, நீ அக்கிரமம் பண்ண நோய் வர ஆரம்பிக்கும். ஆனா தேவன்கிட்ட போய் ஆண்டவர் அக்கிரமத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க அக்கிரமத்தை மன்னித்து உங்க நோயும் தேவன் பண்ண சுகமாக்குறார். ஆமேன். ஏன்னா அக்கிரமம் பிசாசுடையது. நீ பிசாசு அக்கிரமம் வைத்துக் கொண்டிருந்தால் அது பின்னாடி நோய் வரும். ஆனா தேவ சமூகத்தை போய் அக்கிரமத்துக்காக மன்னிப்பு கேட்டீங்கன்னா அக்கிரமத்தை மன்னிக்கப்படாம உங்க நோயும் தேவன் மன்னிக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா எப்படியாவது தன் பிள்ளைகளை நோயிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தேவன் விரும்புகிறாருங்க. அதான் முக்கியம். என் பிள்ளைங்க நோய் இருக்கக்கூடாது. சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா ஊசி போடுவாங்க, தடுப்பூசி போடுவாங்க. எதுக்கு தடுப்பூசி போடுறாங்க? நோய் வராம ஐயோ குழந்தைக்கு வலிக்குமே, ஐயோ குழந்தை பாவமாச்சு, அப்படி ஜுரம் வருமே எல்லாம் யோசிக்கிறோமா? இல்ல, எப்படியாவது குழந்தைய காப்பாற்றணும். அந்த ஊசி போடுறாங்க, இந்த ஊசி போடுறாங்க, அஞ்சு ஊசி போடுறாங்க, 6 ஊசி போட்டுனே இருக்கிறாங்க. ஏன்னா தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்காக. அப்போ நம்மளை காப்பாற்றுவதற்காக தேவன் எதை வேண்டுமானும் செய்கிறார். ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்ம ஆண்டவருடைய கிருபையா போய் கேட்கும் ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லும் போது உங்க பாவத்தை மாத்திரமல்ல உங்க வியாதி என்ன பண்ணாரு? மாத்துகிறாரு. அல்லேலூயா. நீங்க மார்க் 2:9 பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கோம். மார்க் 2:9 உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது? எளிது. 2 ஒண்ணுதான் பான்றார். என்ன சொல்றாரு? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு அந்த மேல இறக்குறாங்கல்ல, இது திமிர்வாத காரணம் இறக்குற அவங்க சொல்ற ஆண்டவர் இது. அப்போ ரெண்டுமே ஒண்ணுதான். உன் பாவம் மன்னிக்கப்பட்டு சொல்லுதும் ஒண்ணுதான், உனக்கு வியாதி சுகத்தை கொடுப்பதும் ஒண்ணுதான். அல்லேலூயா. ரெண்டுமே ஒன்றுதான். ஆமேன். அடுத்ததாக 9வது, சுகம் அடைவது தேவனுடைய சித்தம், ஆனால் எல்லோரும் சுகம் அடைவது தேவனுடைய சித்தம் அல்ல. சுகம் அடைவது தேவனுடைய சித்தம் தான்பா, விருப்பம் தான். ஆனா எல்லாருமே ஆண்டு கொடுக்கறது இல்ல. சில மூஞ்சிய பாக்குறாரு. என்ன பண்றாரு? சில மூஞ்சிய பாக்குறாரு. சில மூஞ்சிய பார்த்தா என்ன பண்ற ஆண்டவர் செய்யற அப்படி இல்ல. மத்தேயு 14:36 இது வேண்டியப்பட்ட மூஞ்சி வேண்டப்படா மூஞ்சிலாம் ஆண்டவர் பாக்குறது இல்ல. ஓகே. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமேன். சொல்லுங்க, தொட்ட யாவரும், தேவனை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இவங்களுக்கு வேண்டப்பட்ட இவங்களுக்கு அப்படி எல்லாம் யார் தொட்டாலுமே தேவன் சுகத்தை கொடுக்கிறாரு. ஆமேன். அல்லேலூயா. அப்போ வியாதி அது என்ன பார்த்தீங்கன்னா சுகம் தேவனுடைய சித்தம். ஆனா எல்லோருக்கும் சுகம் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் சுகம் உண்டு. சங்கீதம் 105:37 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 105:37 அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்ட அவர் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவர்கள் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர் ஒருவனும் இல்லை. நான் வீட்டுல பலவீனப்பட்டவர் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அப்படி மாறணும். எங்க வீட்டுல நல்லா இருக்கிறவங்க யாரும் இல்லை அப்படின்னு நிலைமையில மாறி எங்க வீட்டுல பலவீனப்பட்டவர்கள் ஒரு இல்லைன்னு சொல்லணும். அல்லேலூயா. யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படி என்ன பொதுவாக கட்டி எல்லாரும் உடம்பு சரியில்லை, அங்கப்பா அவனுக்கு ஒரு வியாதி, இங்க பாதி உனக்கு ஒரு வியாதி, அப்படி இல்லாம எங்க வீட்டுல யாருக்கே வியாதி இல்லைங்க. கேட்பாங்க, இந்த மெடிக்கல் இருந்து கேட்பாங்க, உடம்பு யாரும் சரியில்லா இருக்கான், வீட்டுல இருக்கான். ஆமாங்க, இவருக்கு என்ன, இவருக்கு அடிக்கடி பிரச்சனைங்க, ஜுரம், இவருக்கு இவர் அப்படியே வயிற்றால போவாங்க. அப்ப இவங்களுக்கு அடிக்கடி என்ன பண்ணுவோம், மயக்க கீழே வந்துருவாங்க. இவருக்கு எங்க சொல்றீங்க, மொத்தமே இவங்ககிட்ட இருக்குங்க. எப்பா எல்லாருக்கும் சொல்றியாப்பா? ஆமா, எல்லாருக்கும் ஒண்ணு வியாதி இருக்குங்க. ஆனா உனக்கு ஆண்டு வாக்குது என்னன்னா, உன் கோத்திரத்துல உன் குடும்பத்துல அல்லையா பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இது அறிக்கை பண்ணணும். ஆமேன். என் வீட்டுல பலவீனப்பட்டவன் ஒருவனும், இது அறிக்கை பண்ண எப்பேற்பட்ட வியாதியா மாறும். நீ சொல்லலாம், ஜுரம் மாறுங்க, கேன்சர் மாறும், தலைவலி மாறுங்க, பெரிய ஒரு ஸ்கின் டிசீசஸ் இல்ல பெரிய ஒரு பிரச்சனை, வாய் பேச முடியாது, காது கேட்க, இது மாறும். உங்க விசுவாசம் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாம் மாறும். ஆமேன். ஆப்பிரிக்கா தேசத்துல ரேன்கார்ட் போங்க நினைக்கிறேன், அவர் போகும்போது அங்க அம்மை வியாதி வேகமா பரவி இருந்துச்சு. அதனால அந்த ஊருக்கு இவர் அனுப்பல. இவர் அமெரிக்கால இருந்து போறதால அனுப்பல.
இல்ல போகாதீங்க, அம்மா வியாதி வேகமா பரவுது அப்படின்னு. இல்லைங்க நான் போய் எல்லாருக்கும் ஜோம் பண்ணாங்க, நான் வந்து ஊழியம் பண்றேன், அனுப்புங்க சொல்லும்போது இல்ல முடியாதுன்னாங்க. இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 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 அம்மையை எடுத்து என்னுடைய சரித்திரம் வைங்க, அதுக்கப்புறம் வச்சுக்காம நீங்க பாருங்கன்னாங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டு அந்த அம்மா வியாதி இருக்கிற டிஷ்யூ எடுத்து இவன் கையில வச்சுட்டு மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அங்க அவன் உடம்புல இருக்கும்போது உயிரா இருக்குது. எப்போ ரெயின்கார்ட் வாங்கி உடம்புல வச்சு மைக்ரோஸ்கோப் பார்த்தா பட்ட உடனே அந்த வைரஸ் கிருமி அப்படி இறந்து போகுது. இதை பார்த்து எல்லாம் ஆச்சரியம், எப்படி நான் சாத்தியமாவது? ஒரு அம்மா வியாதி பரவற வியாதி, இது ஊழியக்காரர் மேல வச்சானா அம்மா வியாதி என்ன பண்ணுது? இறந்து போகுது. அப்ப சொல்றாரு, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதால தட்டாம இல்லப்பா, எப்பேற்பட்ட வியாதியுமா இருந்தா என்ன அணுக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. காந்தட்டலாமா? ஆமென். அப்படியாக மாறணும். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதால தட்டாம சின்னம்ம நீட்டம்ம குண்டம்ம எந்த அம்மையும் என்னப்படாது, அணுகாது. அல்லேலூயா. தேவனுக்குள்ள இருக்கிறாரு. ஆனால் நீங்க அவிசுவாசமான வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா, எப்பா பசங்க சொல்லுவாங்க, எப்பா வீட்டுல அவனுக்கு அவன் பக்கத்து பையனுக்கு அம்மா இருக்குது, அம்மா அவன் வந்துட போதுடா அவனுக்கு, ஐயோ அப்படின்னு பயப்படாதீங்க, பேசாதீங்க. ஆமென். என் பிள்ளைகள் வராது. ஆமென். ஏனென்றால் என் தேவன், என் பிள்ளைக்குள்ள தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு ரத்தம் எனக்குள்ள இருக்குது. எனக்குள்ள தேவன் இருக்கிறதுனால எனக்கு பொல்லாப்பு நேரிடாது. நீங்க பார்த்து பவுல் பார்த்தீங்கன்னா சிறை கைதியா ரோமருக்கு போகும்போது அங்க ஒரு தீவுல போய் மாட்டிப்பாரு. கப்பலை இடிச்சு இந்த தீவுல ரேமா தீவு ஒரு தீவுல வந்து மாட்டிப்பாரு. அவரு மாட்டின உடனே இது வெயிலுக்கு அந்த குளிருக்கு என்ன கட்டையை எடுத்து நெருப்புல போடும்போது அங்க இருக்கிற ஒரு விரியன் பாம்பு கடிச்சிடும். கடிச்ச உடனே சொல்லுவாங்க, எப்பா இவன் வந்து கடலுக்கு தப்பி வந்துக்கிறான், இந்த பாம்பு பாரு இவன் கடிச்சிட்டு சீக்கிரம் சாக போறான், எல்லாம் பார்த்துனே இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ண, பாம்பு எடுத்து இதுல தண்டல போட்டு அதுல போட்டு நெருப்புல போட்டு இப்ப வேலை பண்ண ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா இது இப்போ சாகணுமே, இவன் நாகப்பாம்பாச்சே, இவ்வளவு விஷமுள்ள பாம்பாச்சே, இது வந்து சாகணுமே, ஏன் இது சாகாம இருக்குன்னு பார்க்கும்போது அப்பதான் புரிஞ்சு கொள்ளுது, இது தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. தேவனுடைய அப்போ தேவனுடைய மனுஷன் புத்துக்குள்ள கை விட்டாலுமே அதுக்கிட்ட புத்த தேடி எங்க இருக்க புத்துன்னு போகாதீங்க. இல்லையா? பாம்பு கடிச்சாலும் விஷம் உங்களுக்கு ஏறாது. யாருக்கு ஏறும்? பாம்புக்கு தான் ஏறும். பாம்பு டக்குன்னு மண்டி சத்துரும். நீங்க தைரியம் அட பாப்பாங்க, அட பாய் மாதிரி உன்னை கடிச்சு நான் சத்துட்டேனடா அப்படின்னு. நாய் கடிச்சனா யார் சாவான்? நாய் பட்டண. அப்போ தேவன் நமக்குள்ள அப்பேற்பட்ட சக்தி எடுத்துக்கிறாரு. உங்களுக்கு உடம்பு விஷம்னு சொல்ல, தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ரத்தத்தோட வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. இதை நீ விசுவாசிங்க. ஆமென். இதை விசுவாசிக்கும் போது இது உங்களுக்கு நடக்கும். ஆமென். உங்க ரத்தத்தை யாருக்காவது நீங்க டொனேட் பண்ணீங்கன்னா, ரத்தம் யாருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க பொழைச்சுப்பாங்க. அல்லேலூயா. ஏனென்றா உங்களுக்குள்ள தேவ ரத்தம் கலந்திருக்கு. அல்லேலூயா. தேவ வல்லமை கலந்திருக்கு. ஆமென். தேவ அபிஷேகம் கலந்திருக்கு. அதனால உங்களுக்கு வியாதிகள் வர அவசியம் இல்ல. வியாதிகள் வராது. ஆமென். தேவனுக்கு வியாதி வருமா? வராது. அதனால எனக்கு வியாதி வராதுன்னு சொல்லணும். ஆமென். இவனால சொல்லிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு வருங்க வருங்க, இல்ல மாத்துங்க, எனக்கு வியாதி வராது, நான் பலவீனம் எனக்கு வராது. ஆமென். அப்படியே மாற ஆரம்பிக்கும். சுகமா சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டே இருங்க. பாஸ் சொல்லிட்டாரு சுகமா தூக்கி போடணும் இல்ல, நீங்க கொஞ்சம் பாருங்க, அப்படியே சுகர் நார்மலா வர ஆரம்பிச்சுனே இருக்கும் உங்களுக்கு. ஆமென். பிரஷர் நார்மலா வர ஆரம்பிச்சுனே இருக்கும். உங்க வியாதி உங்க மாறினே இருக்கும். வாழ்க்கையில் நீங்க சொல்ல 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 உங்களுடைய சுகர் நார்மலா மாறும், உங்க பிரஷர் நார்மலா மாறும், உங்க எல்லா ப்ராப்ளம் நார்மலா மாறும். நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. பார்க்க சொல்லுங்க, பிரஷர்லாம் மாறுங்க, உங்க சுகர்லாம் மாறுங்க. ஆமென். மரம் வயசாக வயசாக தான் என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ராங்கா மாறும். அல்லேலூயா. அப்படிதானே? 10 வருஷத்தை விட மரம் 5 வருஷத்துல இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். 5 வருஷத்துல 50 வருஷம் ஆனா இன்னும் ஸ்ட்ராங். அது மாதிரி நீங்க வயசாக ஸ்ட்ராங்கா மாறுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வயசாக ஐயோ வயசாதுங்க அப்படி இல்ல, வயசாக நான் என்ன பண்ணுவேன்? ஸ்ட்ராங்கா மாறுவேன். ஆமென். ஒரு மரம் எப்படி ஸ்ட்ராங் ஆகுது, நானும் ஸ்ட்ராங்கா மாறுவேன். இது நீங்க சிந்தையில மாற உங்களுக்கு ஏன் வியாதி வருதுன்னா, உலகம் என்ன சொல்லுதுன்னா, வயசாக வியாதி வரும், பலவீனம் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட்ல ஃபீட் ஆகுனதால உங்களுக்கு நீங்க அதை யோசிக்கிறதுனால உங்களுக்கு பலவீனம் வருது.
ஆமென். வயசானா உங்களுக்கு பலன் வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பாருங்க, உங்க சக்தி உங்களுக்கு பறக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆரோக்கியம் பறக்க ஆரம்பிக்கும். ஆமென். நீங்க மோசே என்ன பண்ணாரு, 120 வயசு என்ன பண்றாரு, மிஸ்வாவின் கொடுமுடியில் ஏறாரு. அவர் பார்வை மங்க அடையல, பலன் குன்றவில்லை. ஆமென். நமக்கும் அப்படி ஆகும். ஹல்லேலூயா. வயசாயினாவோ இளமை ஆவீங்க. ஆமென். வயசாக இளமை ஆவீங்க, வயசாக ஸ்ட்ராங் ஆவீங்க. ஹல்லேலூயா. டைம் ஆக கேட்பாங்க, என்ன காலேஜ் படிக்கிறீங்க? என்ன காலேஜா? நான் பேத்திங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு மாறலாம். இந்த சந்தூர் சோப்புல ஆட் கொடுப்பாங்களா, நம்மளுக்கு ஆட் கொடுக்க முடியாதா? கல்யாணம் ஆச்சா? அப்படியா? அப்போ தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு, ஆரோக்கியப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. தேவன் ஆரோக்கியத்தை தேவன். ஆமென். அவர் நன்மையின் தேவன். ஹல்லேலூயா. அப்ப தேவன் இப்படியா உங்களை மாற்றுவாரு. 10வது, வியாதி வந்து கொண்டேதான் இருக்கும், தேவன் அதை சுகமாய் கொண்டேதான் இருப்பாரு. இது தவறான ஒரு கருத்து. ஆமென். யாத்திராகம் 23:25 உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அவர் உன் அப்ப தண்ணி ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. வியாதி உன்னிலிருந்து என்ன பண்ணுவாரு? விலக்குவேன். ஆமென். கத்தனை பண்றாருன்னா, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிக்கிறார். ஓகே, போன இதுல முடிஞ்சு போச்சு. போன வாரத்துல அப்ப தண்ணி ஆஸ்வதிக்கிறான் இது மெசேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமென். இந்த வருஷத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. வியாதியை சுகமாக்குவேன் போடல, அதான் விஷயம். இதுல வியாதிய சுகமாக்குவேன் போடல, என்ன போட்டிருக்கீங்க? வியாதிய விலக்கு. அப்ப என்ன அர்த்தம்? வியாதி வரவிட மாட்டாரு. ஆமென். வியாதியை கொடுத்து சுகப்படுத்த தேவன் அல்ல, உனக்கு வியாதியை வராமல் தேவன் பார்த்து கொள்கிற தேவன். ஹல்லேலூயா. அதான் வாக்குத்தத்தம், அதான் வசனம் போட்டிருக்கு. நான் வியாதியை சுகமாக்குவேன் போடல, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமென். வியாதியை சுகமாக்குவது வேற, வியாதியை முற்றிலும் விலக்குவது வேற. ஆமென். இங்க முற்றிலும் விலக்குவேன் போட்டிருக்கிற ஆண்டவர். அப்போ நமக்கு வியாதி வந்து சுகமாக்குறது இல்ல, என்ன வியாதியை வராமல் விலக்குவாரு. ஆமென். இதை வாங்கிங்க. என்ன வியாதி வராமல் பாதுகாத்துக் கொள்வாரு. என்ன வியாதி வந்து அற்புத சுகத்துக்காக என்னாம என்ன வியாதியை வராமல் பார்த்துக் கொள்வாரு. என்ன வியாதி இல்லாம என்ன பண்ணுவாரு, சுகத்தை கொடுப்பாரு. அது நீங்க வாங்கிக்கும் போது நீங்க நிச்சயமாகவே நல்லா இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வியாதி வரும்போது சில விஷயத்துல ஒரு ஊழியர் மூலியமாகவோ இல்ல வசனத்தை அறிக்கையின் மூலமாகவோ சில வேளையில மருந்து மூலியமாகவோ தேவன் சுகப்படுத்த உண்மைதான், தப்பு இல்லை. ஆனால் இது எல்லாம் மூன்றுமே ஒரு கருவிதானே தவிர தேவன் அந்த கருவியை பயன்படுத்தி உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. சுகத்தை கொடுத்து மீண்டுமாக வியாதி வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க வியாதி வருதா, நீ மெடிசன் எடுத்துக்கலாம். வியாதி வருதா, ஊழியக்காரர் கூட்டி ஜெபம் பண்ணிக்கலாம். வியாதி வருதா, வேத வசனத்தை அறிக்கை பண்ணி சுகத்தை பெற்று. இது மூணுமே கருவிதான். ஆனா சுகத்தை கொடுக்கிறது யாருதான்? ஆண்டவர் தான். அல்லேலூயா. பாண்டவருக்கு ஒரே வேலை, என்னடா இது வியாதியும் வருது சுகத்தையும் கொடுக்க வேண்டியது, பேச வியாதி இல்லாம மாத்தினா நமக்கு வேலை ரொம்ப மிச்சம். யாருக்கு? ஆண்டவருக்கு. வியாதியை கொடுத்து திருப்பி இது பண்ணு. அப்போ வியாதி வரலன்னா ஆண்டவர் டைம் மிச்சம், நேரம் மிச்சம், உங்களுக்கு டைம் மிச்சம், காசு மிச்சம், போக வேலையை மிச்சம், எல்லாம் மிச்சம். ஆமென். அப்போ தேவன் என்ன பண்ண உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புறாரு, சுகத்தை அல்ல. பலவீனமா இருந்தா சுகத்தை கொடுத்து உங்களுக்கு பலவீனப்பட்டு சுகத்தை கொடுத்து பலவீனப்பட்டு சுகத்தை கொடுக்கல, உங்களுக்கு சுகத்தை அல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறாரு. அல்லேலூயா. இப்போ கொரோனா வியாதி வருது, கொரோனா வியாதிக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? ஜெபம் பண்றீங்க. ஆண்டவரே கொரோனா வந்துச்சு, ஆண்டவரே ஜெபம் பண்ணி வியாதி சரியாயிடுது. இதுக்காக தேவன் அழைக்கல, கொரோனா வியாதியை வராம தேவன் பாதுகாத்து கொண்டுதான் அழைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கொரோனா வியாதி வந்து சுகமாய் சாட் சொல்றது பெரிய விஷயமா, கொரோனாவே வராம சாட் சொல்றது பெரிய விஷயமா? வியாதி வந்துட்டு படுத்த படிக்காட்டங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்லிட்டாங்க, இது பெருசா பேசுவாங்க, ஹாஸ்பிட்டல் பழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. 20% தாங்க இல்ல இது லெங்ஸ்டர் இது இருக்குன்ட்டாங்க. அப்படியே சமயத்து ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டாங்க, கதறனே கண்ணி வடிச்சேன், பாவத்தில் ஒப்பு கொடுத்தேன், டக்குன்னு தரல, ஆண்டுக்குள்ள வந்து சொகத்துக்கு கொடுத்துட்டாரு. இது கேட்டா பெரிய சாட்சியா இருக்கும்.
ஒருத்தர் வந்து எனக்கு கொரோனாவே இல்லைங்க, வரலங்க, ஆண்டு காப்பாத்துறான்னா அது நம்ம என்ன பண்ணோம், பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா அதான் பெரிய சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்கு வியாதி வரலங்க, என் பிரச்சனை வரலங்க, நோய் இல்லைங்க, நல்லா இருக்கிறங்க, இது சாட்சியா இருக்கணும் வாழ்க்கையில. ஆமென், ஹல்லேலூயா. வியாதி வந்து சாட்சி சொல்றது பெரிய விஷயம் இல்ல. சாட்சி இல்லாம விபத்து வந்ததுங்க, ஆக்சிடென்ட் ஆச்சுங்க, கால் உடைஞ்சிச்சு, ஆனா எப்படியோ ஆண்டு கிருபையில என்ன பண்ண டக்குன்னு சரியாச்சுங்க, இது இல்ல சாட்சி. என்னது? ஆண்டு என்ன பண்ணாரு, எனக்கு எந்த ஆக்சிடென்ட்லாம் பாதுகாத்து கொண்டாங்க போன மாசம் முழுசும், எந்த வியாதி வராம பாதுகாத்து கொண்டாங்க போன மாசம் முழுசும், எந்த நோய் வராம பாதுகாத்து. இதுதான் தேவன் விரும்புகிறார், இதுதான் சுகம். ஆமென், இதுதான் ஆரோக்கியம். தேவன் உங்க சுகத்துக்காக அல்ல, ஆரோக்கியத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. கடைசியாக, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனா உங்க வீட்டுல இருக்கும் அந்த அளவுக்கு பக்தி வைராக்கி இல்ல, ஆனா அவங்களுக்கு வியாதிகள் வரலாம், அது தவறான கருத்து. சங்கீதம் 91:10 இதான் கடைசியா, 91:10 தெரிஞ்ச வசனம் தான் எல்லாருக்குமே. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன்னை அணுகாது. என்ன போட்டிருக்கு? உன்னுடைய கூடாரத்துக்குள்ள, வீட்டையே அணுகாது. ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஒழுங்கா இருந்தீங்கன்னா உங்க வீட்டிலே வியாதி அணுகாது. ஆமென். அதை வாஞ்சிங்க, அதான் ஆண்டு போட்டிருக்காரு. அப்ப நான் ஒழுங்கா இருந்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டீங்கன்னா எங்க வீடை தேவன் பாதுகாத்துக் கொள்வாரு. ஆமென், ஹல்லேலூயா. கோசே நாட்டுல இயேசு ரத்தத்தை எங்க திலைக்கால பூசினாங்களோ அந்த வீட்டுக்குள்ள ரட்சிக்கப்பட இருந்தாலும் கூட அவன் பாதுகாக்கப்பட்டான். ஆமென். புறஜாதி ஜனங்க கூட பண்ணாங்க, தன் வீட்டுல இயேசு ரத்தத்தை பூசினாங்க. இயேசு அறியாத கூட பூசினாங்க, எங்களை வீட்டுல பூசப்பட்டிருந்தோ அந்த வீடு பாதுகாக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வீடு பாதுகாக்கப்படும். யார் நிமித்தமாக? நம்ம ரட்சிக்கப்பட்டதால இயேசு கிறிஸ்து பாதுகாப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 105:37 பார்க்கும்போது, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர், அவர் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவர் ஒருவனும் இருந்தது. அவர் கோத்திரத்திலே, அல்லேலூயா, உங்க குடும்பத்திலேயே உங்க வம்சத்திலேயே பலவீனப்பட்டவர் ஒருவனும் இல்லை. இப்போது அநேகர் இருக்கிறார்கள், லிஸ்ட் பெருசா இருக்குது. ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கோத்திரத்துல, உன் குடும்பத்துல, உன் வம்சத்துல பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அப்ப மத்த எல்லாமே பிசாசு சொன்ன பொய். என்னது? வியாதி வரும், வியாதி ஆண்டு கொடுக்கிறாரு, வியாதி சுகமாகாது, வியாதி ஒரு சாதாரண விஷயம், வியாதி தேவ சித்தம், வியாதியில கொண்டு வருது, அவர் கொண்டு வந்து சுகத்தைப்படுத்துறாரு, வியாதி மனிதனை மாற்றுகிறது, வியாதி மனிதனை புடமிடுகிறது. பாவம் செய்து ஆதாம் வியாதி சுகம் ஆகாது, பாவம் மன்னிக்கப்பட்டது, ஆனா வியாதி விடுதலை கிடைக்காது. சுகம் உண்டுதான், ஆனாலும் எல்லோருக்கும் சுகம் இல்லைன்னு சொன்னதும் வியாதி வந்து கொண்டுதான் இருக்க சுகப்படுத்தது ஒரு பொய். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, குடும்பம் எல்லாருக்குமே வியாதி வர அவசியம் இருக்குது, வரும் அப்படி எல்லாமே போய் தேவன் உங்களையும் குடும்பத்தையும் உங்க கோத்திரத்திலேயே எல்லாருமே வியாதி இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. இதான் மெய். அல்லேலூயா. இதான் சத்தியம், இதான் உண்மை. இதை நோக்கி உங்க பயணத்தை திருப்புங்க, இதை நோக்கி உங்க பயணத்தை மாத்துங்க. நீங்க ஒரு மாத்திரை சாப்பிடலாம், ஒரு டானிக் இப்ப சாப்பிடலாம், டானிக் குடிக்க டானிக்கே கொஞ்சம் எல்லாம் குடிப்பேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படாது. இயேசு நாமத்தினால என்ன பண்ண சுகம் வந்துரும். அல்லேலூயா. அப்போ நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். ஆமென். இது சொல்லுதா, எது தமாசை சொல்லுவாங்க, சாராயம் குடிச்சிட்டு பாட்டில் காலி பண்ணுவான்னு பார்த்தேன். அவன் சொல்றான, நான் அவனு காலி பண்ணிட்டேன் அப்படி சொல்றான். யாரு? இவன் சொல்றான், குடிச்சவன் சொல்றான், பாட்டில பார்த்துட்டு என்ன பண்றேன், நான் அவனு காலி பண்ணிட்டேன்னு. அந்த பாட்டில் கிட்ட போட்டிருக்கான், அவன் பாட்டில் பேசுற மாதிரி, நீ இப்ப காலி பண்ணிட்ட, நான் ஒரு நாள் காலி பண்றேன் பாரு அப்படின்னு பாட்டில் பேசுற மாதிரி போட்டிருக்கான். அப்போ நீங்க இப்ப என்ன பண்றீங்க, இப்போ ஏதோ மாத்திரை சாப்பிடுறீங்க, மாத்திரை மாத்திரைய இப்போ என்ன பண்ண, நான் சாப்பிட்டேன், ஒரு நாள் மாத்திரை சாப்பிடா ஒரு நாள் எனக்கு வரும், உன்னை காலி பண்ணுவேன். முதல்ல என் வீட்டுல இருக்காத மாத்திரை எல்லாத்துக்கும் வெளியே போடு, எல்லாம் காலி. அப்படி வியாதி இல்லாம, மாத்திரை இல்லாம, நோய் இல்லாம உங்க வீட்டுல ஆரோக்கியமான ஒரு நாட்கள், மாதங்கள் வரப்போகுது. எப்போ? இந்த மாதிரிதான். அல்லேலூயா.
இந்த மாதத்துல வியாதி என்னை விட்டு போக போகுது. ஆமென். வியாதிக்கு செலவு பண்ண, டாக்டர் செலவு பண்ண காசுலாம் என்ன பண்ணுது? என் மீன் வேஸ்ட் ஆகாம என்கிட்ட கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. என் சரீரத்தில் நீ வியாதிகள் வர முடியாது. ஏன்னா என் சரீரத்தை தேவன் அப்படி படைக்கல. ஆமென். அவர் நல்ல ஒரு தெய்வமா இருந்தால் நம்ம சரீரம் அட்டாக் ஆகுற மாதிரி படைச்சிருக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. நாம் நினைக்கிற சொல்றதுனாலதான் வியாதி வருது. அதனால இந்த பொய்யை நம்பாதீங்க. ஆமென். இதெல்லாம் இந்த வாரம் முன்னுரை தான். அடுத்த வாரம் தான் ஸ்டார்டிங். ஹல்லேலூயா. இது முன்னுரை. இப்போ நெகட்டிவ் எல்லாம் நீங்க எடுத்தாதான் பாசிட்டிவ் ஏறும். மைண்ட் ஃபுல்லா நெகட்டிவா இருந்ததுன்னா நல்லது உங்க மைண்ட்ல ஏறாது. அப்போ வியாதியை கொடுக்குது யாரு? பிசாசு. வியாதி வருது நார்மலா வரக்கூடாது. ஹல்லேலூயா. கட்டவு மாதிரி பேசணும். யார்கிட்ட கேட்கிறாய் வருது? யார்கிட்ட கேட்கிறாய்? வரி மஞ்சள் எடுத்து கொடுத்தாயா, இல்ல எங்க வீட்டு வேலை செஞ்சு கொடுத்தாயா? அது மாதிரி வியாதிய யாருகிட்ட நீ வரணும்? என்ன அதிகாரத்தை கிட்ட வரணும்? என்ன நீ மாமனா மச்சானா நாத்தனாரா கொழுந்தாரா? உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நீ வரக்கூடாது. ஏசு நாமத்துல நான் தேவனை பிள்ளை, நான் உனக்கு எது கொடுக்க முடியாது அப்படின்னு வீரப்ப கட்ட மாதிரி என்ன பண்ணும்? பேசணும். அல்லேலூயா. அங்க போயிட்டு வியாதியா பாரு வரும்பா, வாரம் வரும்பா, அது சும்மா நம்மளுடைய சொந்தக்கார மாதிரி, அது பக்கத்து வீட்டுக்கார மாதிரி அடிக்கடி வரும் போவோம். அதெல்லாம் கண்டுக்காத. டக்குனு மாத்து வாயில போடு. சரி இல்ல மாறணும். இது இப்படி இருக்கலாம். ஆனா இப்போது அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு சுகம் இல்ல, ஆரோக்கியம் என்னுடையது. ஆமென். பக்கம் சொல்லுங்க, சுகம் இல்ல, ஆரோக்கியம் என்னுடையது. ஆரோக்கியம் என்னுடையது. ஆமென். ஐயோ வியாதி வந்து சுகத்துக்காக எண்ணாதீங்க. என் ஆரோக்கியம் என்னுடையது. நான் ஆரோக்கியமா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன். ஹல்லேலூயா. நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன், அது போல பழத்தை சாப்பிடுவேன். நல்ல ஆப்பிள சாப்பிடுங்க, மேங்காவை சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடு. இப்படி நல்ல ஆரோக்கியமான சாப்பிடணுங்க. இனியும் மாத்திரையே உங்க வாழ்க்கையில இருந்து அகற்றி போடுறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஹல்லேலூயா. என கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்காக தான் ரத்த சிந்தி மரிச்சுக்கிறாரு. அதுக்காக தான் தேவன் கஷ்டப்பட்டுக்கிறாரு. ஆனா நாங்கள் வியாதியில் இருக்க அவசியம் இல்ல. ஆமென். வியாதியை பார்த்து பேசுங்க. நீ வியாதியை இயேசு நாமத்துல எனக்கு வருவதற்கு எந்த உரிமையும் இல்ல. பலவீனமே இயேசு நாமத்துல எனக்கு வருவதற்கு எந்த உரிமையும் இல்ல. நீங்க பேச 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 ஒரு நாள் விட்டு போய்தான் ஆகும். ஆமென். முதல்ல வரும் கொஞ்சம் வேணா மானங்கட்ட வியாதி. அது ஏன்னா வியாதிக்கு பிசாசு இருக்கிறான். மானங்கட்ட அக்கட்ட கொஞ்சம் இருக்கும். நீங்க சொல்ல 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 அந்த மானங்கட்ட வியாதி என்ன பண்ணும்? ஒரு நாள் விட்டு போய்தான் ஆகும். ஆமென். அல்லேலூயா. தேவ நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவ வார்த்தை நம்மோடு இருக்குது. தேவ அபிஷேகம் நம்மோடு இருக்குது. கர்த்தர் நம்ம வியாதிக்காக படைக்கல, ஆரோக்கியத்துக்காக படைச்சுக்கிறாரு. அல்லேலூயா. சுகத்துக்காக அல்ல, நம்ம ஆரோக்கியத்துக்காக படைத்துக்கிற நம்ம தேவன். ஆமென். நிக்கலாமா? திருவிழா கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. ரிஷதரதல கரபதடதல ரிகரதன முதரதல கரதடதல ஷதடதலியா. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் யாவரும் என்ன பண்ணலாம்? இதுல நீங்க பங்கு பெறலாம். ஹல்லேலூயா. ரிஷதடதல கரபதடதல லிஷதன முதரதல கரதல ஷதடதல கரபதலியா. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பாவம் செய்தால் சில வியாதியில வரலாம். பாவம் செய்துட்டே நீங்க அந்த திருவிழா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்துல தேவன் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க போதுமானவரா இருக்கிறாரு. உங்க பாவங்கள் செக்கச்செவேன்னு இருந்தாலும், கார் மேகத்தை போல கருமையா இருந்தாலும், தேவன் உலர்ந்த மழையை போல வெண்மையாக்குகிறார். இந்த சமயத்துல ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க சொல்லுங்க. அதனால நீங்க எடுக்க கூடாது நான் சொல்ல வரல. உங்களை பாவத்தை மன்னித்தால், உங்க பாவத்தை மன்னிக்க தேவன் நல்லவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தன் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னை வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த சமயத்தில் ஆண்டவரப்பா என்னுடைய தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத பாவங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத செயல்கள் எல்லாத்தையும் மன்னிப்பீராக. திரு ரத்தனால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தபடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இல்ல திருவிழா கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. காட்டிக்கொடு கண்டு ஒரு அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குது என்று சொன்னார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடம்படி ரத்தமா இருக்கிறது, என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்தையும் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த ரசத்தையும் மனம் பண்ணவர்களுக்கு நியாயத்தில் அடைவதில்லை, கடைசி நாட்களை உயிரோடு இருப்பேன்னு சொல்லிருக்கிறாரு. ஆம், அவர் அடையாளமா இருக்கிற இந்த ரசத்தை நீங்க பானம் பண்ணும் போது உங்களுக்கு ஜீவன் உண்டாகிறது. சரீரத்துக்கு நீங்கள் புசிக்கும் போது
ஜீவன் உண்டாகிறது. இந்த ஜீவன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. ஒருவேளை வியாதியா இருந்தால் சுகத்தை கொடுக்கிறது. சுகத்தை கொடுத்த பிறகு அவர் ஆரோக்கியத்தை கொடுத்து வியாதி பலவீனங்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்கிறாரு. அதனால இத நாம் கருத்தோடு மிக பயபக்தியோடு நாம் புசிக்கணும், பயபக்தியோடு நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. நாம் வருவாலும் நீங்க நினைவு கூறும்படி இதை செய்கிறது சொன்னார். கடைசி நாட்களிலே நான் அவர்களை உயிரோடு எழுப்பி தேவன் நமக்கு வாக்கு கொடுத்துக்கிறாரு. அதனால இதை பகிர்ந்து கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம், அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி நேரத்தை எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், நாம் பானம் பண்ணலாம், புசிக்கலாம். ஒரு பாடல் பாடுவார்கள். பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. குருதி சிந்தீர் பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தீர் பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. அன்பு தகப்பனே, எங்களுக்காக தடுமாறும் கால்களை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டரப்பா எருசலேம் வீதியில் ஆண்டரப்பா விழுந்த அந்த கால்களை பார்க்கிறோம், அடிக்கப்பட்ட முதுகை பார்க்கிறோம், தலையில் ஆண்டரப்பா கிரீட வைக்க வேண்டிய இடத்துல விஷ முழுகளை வைத்து அடித்தார்களை பார்க்கிறோம். கையில் ஆணிகளை ஆண்டரப்பா அடிக்க, கால்களை ஆணிகள் அடிக்க தகப்பனே ரத்தம் சீரிட்டு பாய்ந்து வருவதை பார்க்கிறோம் ஆண்டவரே. யாருக்காகப்பா? எங்களுக்காக. நாங்க வியாதியில் விடுதலை அடைவதற்காக, நான் நோயில் விடுதலை அடைவதற்காக, நாம் மரணத்தில் விடுதலை அடைவதற்காக, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக எங்களுக்காக சிலுவையில மரித்தீரே. நீர் அடைய பாவத்தை சுமந்தபடியினால நாங்க பாவத்தை சுமக்க அவசியம் இல்லை. பாவத்திற்கு வருகிற அந்த வியாதியும் சுமக்க அவசியம் இல்லை. நாங்க ஆரோக்கியத்தை மாத்த சுமக்க வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்காக தன் ரத்தத்தை கொடுத்து வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் சொன்னீர் ஆண்டவரே. விலக்கினீரே, உமக்கு நன்றி. நான் வியாதியில் இருக்கணும் அவசியம் இல்லை. எல்லாம் சொல்ல, நான் வியாதியில் இருக்கணும் அவசியம் இல்லை, நான் நோயில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் குடும்பம் வியாதியில் இருக்கணும் அவசியம் இல்லை, பிள்ளைகள் வியாதியில் நோயில் இருக்க அவசியம் இல்லை. இயேசு ரத்தம் சகல வியாதியும் நீக்கி என்னை சுத்திகரித்தது. அவர் ரத்தம் எனக்கு ஜீவனை கொடுத்தது. அவர் ரத்தம் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது. அவர் ரத்தம் எனக்கு சுகத்தை கொடுத்து எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து வியாதி வராமல் வியாதி என்னை நீக்கி விட்டார். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க சரத்துக்காக நன்றி ஆண்டவர். எல்லாம் சோத்திரம் பண்ணலாம் ஆண்டவரே. நாங்க பிக்கப்பட வேண்டிய அவசியம் வந்தாலும் பிக்கப்படுவனே தவிர ஒரு நாளும் ஆண்டப்பா விட்டு தூர போக மாட்டப்பா.
நாங்க நல்லா இருப்பதற்காக உம் சரீரத்தை பிக்க கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உன் அன்பு பெரியது, உம் இரக்கம் பெரியது, உம் தயவு பெரியது ஆண்டவரே. அப்பா சோதரத்தோடு ஆண்டவரே எல்லாம் நான் சேர்ந்து புசிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி. சேர்ந்து புசிக்கலாமா? அப்படி ஆண்டவரே வந்ததுக்காக நன்றி. கடைசி சொட்டு வரை ஆண்டவர் அப்பா எங்களுக்காக சிந்து நீரே ஆண்டவர் அப்பா. ரத்தத்துலாம் ஜீவன் இருக்குன்னு சொல்றோம் அப்பா. ரத்தம் நல்லா இருந்தா ஆரோக்கியம் உண்டு பாக்குறோம் அப்பா. ரத்தத்துல ஆண்டவரே எல்லா மருந்துகள் எல்லாம் கலந்து சுகத்தை கொடுக்குறது ஆண்டவரே. அந்த ரத்தத்துல உம் ரத்தமான களக்கட்டம் ஆண்டவரே. என் ரத்தத்துல உம் ரத்தத்தை நாங்க புசிக்கிறோம். உன் ரத்தம் என் ரத்தத்தோடு கலந்து ரத்தத்துக்கு வேண்டிய சகல தகப்பன சுகத்தையும் எங்களுக்கு கொடுப்பதாக, ஆரோக்கியத்தையும் கொடுப்பதாக ஆண்டவரே. அதே சமயத்துல நன்றி சொல்லுகிறோம் எங்களுக்காக ஆண்டவர் அப்பா. சிந்த ரத்தத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். சிந்தின ரத்தத்துக்காக நன்றி ராஜா, நன்றி. நாங்க ஆண்டு ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் வந்தாலும் ரத்தம் சிந்த வேண்டிய தவிர ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டோம் ஆண்டவரே. இந்த ரத்தம் எங்களை வியாதியிலிருந்து, பிசாசு பிடியிலிருந்து, நோயிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வறுமையிலிருந்து எல்லா தீங்களும் விலக்கி எங்களை பாதுகாக்கிறதுக்கு போதுமுள்ளதா இருக்குது ஆண்டவரே. ஒரு ரத்தத்துக்காக கொடான கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி உணர்வோடு எல்லாம் சேர்ந்து நம்ம ஆனம் பாடலாமா? எல்டர்ஸ் வரும்போது நம் கப்ஸை கொடுக்கலாம். நன்றி சொல்லலாம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. எல்லாம் கறந்துட்டலாமா? ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி, எங்களுக்கு கொடுத்த ஆரோக்கியத்திற்காக நன்றி, எங்களுக்கு கொடுத்த பலத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை எல்லாம் உற்சாகம் தட்டலாம். நன்றி நன்றி உலகத்தோடு ஆண்டவரே. எனக்காக மறுத்தீரே, எனக்கு ஜீவனை கொடுத்தீரே, எனக்காக ஆண்டவர் அப்பா தன் உயிரை கொடுத்து தேவன் இன்னும் உற்சாகம் தட்டலாமா? இன்னும் உற்சாகம் தட்டலாமா? லீக்கா ராபா தாடா தாலா கராபா தாடா தாடா கலாஷதரியா லீக்கா ராடா கரா கராபா தாடா தாலா கராபா தரியா. சுகம் என்னுடையதப்பா, ஆரோக்கியம் என்னுடைய ஆண்டவரே. ஜீவனை கொடுத்தீரே நன்றி, ஜீவனை கொடுத்தீரே நன்றி, ஒரு சரீரத்தை கொடுத்தீரே நன்றி, ரத்தத்தை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா வந்த ஒவ்வொரு தகப்பனே உங்க ஆண்டவர் அப்பா திருவிழா எடுத்துக்கொண்டிருக்காங்க தகப்பன் அப்பா. இதை அநியாயமா புசித்தவர்கள் வியாதிப்பட்டாங்க சொல்றோம், ஆனா நியாயமா புசித்திருக்கிறோம், கீழ்ப்படுதல புசித்திருக்கிறோம். அதனால சுகம் எங்களுடையது அப்பா. வியாதி வரக்கூடாது ஆண்டவரே, நோய் வரக்கூடாது ஆண்டவரே. இந்த வாழ்க்கை சுகம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தினால, ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தினால. சரீர பலவீனங்கள், எல்லா விதமான பலவீனங்கள், நோய்கள் இயேசு நாமத்தை நீங்கி போவதாக. எதுவுமே தேவன் கொடுக்கல, தேவன் ஆரோக்கியத்தை மாத்திரம் கொடுத்துக்கிறாரு. அந்த அபிஷேகம் இயேசு நாமத்தால ஒவ்வொருக்கு உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தால ஒவ்வொரு ஆஸ்வதிக்கிறான் ஆண்டவரே. பிதாவை கிருபையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவை தேவ அன்பும் ஆவின் ஐக்கியம் அன்பியமும் இன்று முன் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லோருக்கும் ஆரோக்கியம் உண்டாவதாக. பக்க சொல்லுங்க, ஆரோக்கியம் உண்டாவதாக.